நந்தினி வாசல்வம், ஏன் இவ்ளோ டென்ஷனா நீ இருக்க? பண்ண காரியத்துக்கு டென்ஷன் ஆகாம பின்ன குளுகுளுன்னு இருக்க முடியும்? என்ன நினைச்சிட்டு நீ மனசுல ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற? இப்ப என்ன நடந்துச்சுன்னு கோவப்படுற? இதுக்கு மேல வேற என்ன நந்தினி நடக்கணும்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம கோவப்பட்டா எனக்கு என்ன புரியும்? அர்ச்சனாக்கு நீ கனடா போல இங்கதான் இருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அர்ச்சனாவுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீ பாட்டு வெளில சுத்திட்டு இருக்க, யாரோ பார்த்து அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டாங்க. அவ என்ன கூப்பிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. நானும் இல்ல நந்தினி கனடால தான் இருக்கான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அப்ப எனக்கு உடனே போன் போட்டு கொடுங்கங்கறா. இல்ல என்கிட்ட நம்பர் இல்லனா அதையும் நம்ப மாட்டேங்கிறா. நந்தினி கனடால தான் இருக்காங்க, உங்களுக்கு நம்பர் தெரியாதா? நந்தினி இந்த ஊர்ல தான் இருக்காங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேக்குறா. எல்லாம் நீ பண்ண வேலை. பேசாம வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே? எதுக்காக வெளில போற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன செல்வம் பேசுற? எனக்கு தேவையான பொருள் வாங்கிக்கிறது கூட நான் வெளியில போக கூடாதா? நான் என்ன தங்க கூண்டுல அடைச்சு வச்சிருக்கிற கிளியா? இது பாரு, நான் ஏற்கனவே பிசினஸ்ல 1008 டென்ஷன்ல இருக்கேன். இல்ல நீ வேற வெளியில போய் புதுசா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வராத. உனக்கு நான் சொல்றது புரியலையா? நீதான் செல்வம் புரியாம பேசுற. இதுக்குதான் நீ அப்பவே ஃபாரினுக்கு போக வேணா இங்கேயே தங்குன்னு சொன்னப்பவே எத்தனை நாளைக்கு இப்படி தலைமறைவா வாழ முடியும்னு உன்கிட்ட கேட்டேன். அப்போ உன்கிட்ட இதுக்கு பதில் இல்லைன்னு சொன்னேன். ஓ, அதுக்கு இப்படி வெளில போக ஆரம்பிச்சிட்டியா? வெளியில போறேன்னு சொன்னா நான் என்ன ஊர் சுத்துறதுக்கு போறேன்? நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் மளிகை சாமான் வாங்குறது கூட நான் வெளியில போக கூடாதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்க செல்வம். வெளி உலக தொடர்பே இல்லாம இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு நான் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் கைதியா? கிட்டத்தட்ட என் நிலைமை அதான். ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீடு எடுத்து தங்க வச்ச நாள்ல இருந்து நீ எத்தனை நாள் என் கூட தங்கி இருக்க? நானா போன் பண்ணி பேசினாதான் உண்டு. தனி மனுஷியா 4 சவுத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பைத்தியம் பிடிக்குது செல்வம். உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீ ஏன் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சதும் அர்ச்சனாவை மிரட்டிட்டு இருக்க நான் மிரண்டு போய் நின்னேன். அதுக்கப்புறம் என்னையே சந்தேகப்படுறியா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசி அவளை சமாளிச்சிட்டேன். எனக்கு ஒரு நிலைமை புரியுது செல்வம். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நிலைமை நீடிக்கும்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் மறைஞ்சு வாழ்றது? இதுக்கு பேசாம நான் ஃபாரினுக்கே போயிருக்கலாம். இல்லனா செத்து தொலைஞ்சிருக்கலாம். என்ன இப்ப இதுக்காக எதுக்கு போய் இந்த மாதிரி பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கிற? இல்ல செல்வம், நான் ஒண்ணு தப்பு சொல்லல. நம்ம 2 பேர் நிலைமையை யோசிச்சுதான் நான் கவலைப்படுறேன். சரி விடு. இந்த நிலைமையில கூட நீ மட்டும் தான் நான் சரியா புரிஞ்சுக்கிற. சரி, கண்ணை துடைச்சிக்கோ, கவலைப்படாத. கூட சீக்கிரம் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ முடிவெடுக்கிறியோ இல்லையோ, நான் எடுக்கிறேன். அம்மா, தேங்காவும் பழமும் கொடுங்க. தரமா? இந்தாங்க. தலையில வச்சுக்க பூ வாங்கிக்கமா? இல்ல வேண்டாம். சாமிக்கு பூ வாங்கிட்டீங்க, தலையில வச்சுக்க பூ வாங்கிக்கமா? முளம் 20 ரூபா தான் மல்லி. இல்லம்மா வேண்டாம். நல்ல நாளும் கிழமையுமா பூ வேண்டான்னு சொல்றியேம்மா? புருஷன் கையால பூ வாங்கிக்க. இல்ல, இவரு என் வீட்டுக்காரர் இல்ல. ஆமா, கழுத்துல தாலிய காணோம். அப்ப கல்யாணம் கட்டிக்க போறவரா? கட்டிக்க போறவர் கையால பூ வாங்கி வச்சுக்கலாம், ஒண்ணும் தப்பில்ல. நீங்க வாங்கி கொடுங்க சார். கல்யாணம் பண்ணிக்க போறவரும் கிடையாது, வெறும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஆமாங்க, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. வாங்க ரேவதி போலாம். போங்க போங்க. எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் புருஷன் முன்னாடியே வந்து எங்கிட்டயே பூ வாங்கி இருக்காங்க. அம்மா அழாதீங்கம்மா. வசதி வாய்ப்போடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். இப்படி யாரும் இல்லாத அனாதை மாதிரி குழந்தைய பெத்துட்டு எங்கேயோ இருக்காளே. அவ பக்கத்துல இருந்தா கூட அவருக்கு தெரியாம எப்படியாவது போய் அவளை பார்த்துட்டு வந்துருவேன். அவ மதுரையில இருக்கா. நான் என்னதான் பண்றதோ தெரியல. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலம்மா.
ஐயா தான் உங்க வீட்டு ஆளுங்களோட ஒட்டும் உறவும் வச்சுக்க கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரே. இந்த நிலைமையில அவரை மீறி உங்களால என்னம்மா பண்ண முடியும்? அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்கம்மா. அம்மா ஐயா வந்துட்டாங்கம்மா. பாத்தீங்களாம்மா, நீங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோம். என்ன ஏதுன்னு கேட்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு பாருங்க. அவர் என்னன்னு கேட்காததே நல்லதுதான் பேபி. என்னம்மா சொல்றீங்க? அவர் என்ன ஏதுன்னு கேட்க போய் நான் காவிய விஷயத்த சொல்ல, உன் வீட்டு ஆளுங்களோட ஒட்டுறவு வேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சண்டை போடுவாரு? ஐயா டிஃபன் எடுத்து வைக்கட்டுங்களா? ஏன் உங்க அம்மாக்கு என்னாச்சு? ஏன் என்ன அழுதுட்டு இருக்கா? போட்ட சண்டை போடாதம்மா, இன்னும் சண்டை போடணுமாமா? இல்லைங்க ஐயா, அம்மா ஏன் அழுதுட்டு பேபி, இருக்காங்கன்னா, நீ கொஞ்சம் பேச வர. என்ன என்னத்த சொல்ல வேணாம்னு சொல்றா? இல்லைங்க ஐயா, அவங்க தங்கச்சி நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க ஐயா. தங்கச்சியா? எப்பவோ செத்து போன தங்கச்சி நினைச்சு இப்ப எதுக்கு ஒப்பாரி வைக்கிறா? பிரியாவை நினைச்சு அழலிங்க ஐயா, காவியாவை நினைச்சு அழறாங்க ஐயா. காவியாவையா? ஆமாங்க. காவியாக்கு என்னாச்சு? இந்த பேப்பரை பாருங்க ஐயா. சொந்த தங்கச்சி அனாதை மாதிரி கிடக்குறாங்க. அவங்கள போய் பார்க்க முடியலன்னு பேப்பர் பார்த்ததுல இருந்து அழுதுட்டு இருக்காங்க ஐயா. இதுல அழுது ஒப்பாரி வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, பெரிய நியாயம் ஒழுக்கம் தர்மம்லாம் பேசிட்டு இருந்தா இப்பதானே தெரியுது யார் என்னன்னு. ஆனா காவியா ரொம்ப தைரியமான பொண்ணு. இதுக்கெல்லாம் ஒன்றும் நல்லா குழஞ்சு போயிட மாட்டா. அதனால அவளை நினைச்சு யாரும் இந்த வீட்டில் ஒன்றும் ஒப்பாரியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, அவள் வீட்டை பற்றி அவள் வீட்டு உறவை பற்றியும் யாரும் இந்த வீட்டில் பேச்செடுக்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே 1000 தடவை சொல்லியிருக்கேன்ல. அதுக்கப்புறம் எதுக்கு உங்கள் அம்மா அந்த வீட்டு உறவை பற்றி பேசி இங்கே ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது பேச்சு வரன்னு சொல்லிதான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். நான் நாதி இல்லாதவன், யாரும் இல்லாத அனாதனா. அப்பா அம்மா ஜெயில இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட வெளியில காட்டிக்க முடியாம மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கேன். கூட பிறந்த தங்கச்சி எங்கேயோ குழந்தைய பெத்துட்டு அனாதையா இருக்கா. அவளை நினைச்சு 2 சொட்டு கண்ணீர் கூட விட முடியாம நான் இந்த வீட்ல இருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க அவங்க பிறந்த வீட்டோட உறவு வச்சுக்க எல்லா உரிமையும் இருக்கு. பெத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, கூட பிறந்தவனை கூடவே வச்சுப்பாங்க. அவங்க எவ்வளவு துரோகம் பண்ணிருந்தாலும் கெடுதலே பண்ணிருந்தாலும் அத பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்ல. ஆனா எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகணும். ஏன்னா நான் ஒரு அனாதை, போறதுக்கு போக்கிடம் கிடையாது. எங்க அம்மா எங்களை எந்த நேரத்துலதான் பெத்து போட்டாங்களோ தெரியல. 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையுமே சரியில்லை. ஒருத்தி படாத பாடுபட்டு அல்பாயுஸ்லயே போய் சேர்ந்துட்டா. இன்னொருத்தி புருஷனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அனாதை மாதிரி போய் குழந்தைய பெத்திருக்கா. நான் எதுக்காக வாழணும்னு தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் என்னெல்லாம் கொடுமைகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும். எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும். போதும் போதும், அதான விதி. அழாத நிறுத்து. இப்ப என்ன, மதுரைக்கு போன அவ்வளவுதானே? போலாம். என்ன பாக்குற? நிஜமா தான் சொல்றேன். இப்பவே கார்ல கிளம்பி போய் காவியா பார்த்துட்டு வரலாம். சும்மா ஆறுதலுக்காக எல்லாம் சொல்லாதீங்க. ஆறுதலுக்காகலாம் நான் எதுவும் சொல்ல. நான் எப்பவுமே உங்க அம்மா அப்பா கூட பேச்சு வச்சு கூடாது, உறவு வச்சு கூடாது தான் சொன்னேனே தவிர காவியா கூட பேசக்கூடாதுன்னு நான் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. உங்க அம்மா கூட எப்ப பாரு ஏதாச்சும் ஒன்று பேசி பிரச்சனையை உண்டாக்குறாங்கிறதுக்காக தான் நான் அதை கூட சொன்னேன். ஆனா காவியா அந்த மாதிரி கிடையாது. நல்ல பொண்ணு, என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். என்னை புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு. அவ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது போய் பார்க்காம இருக்கிறது எனக்கே மனசு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. போலாம். அம்மா ஐயாவே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, கிளம்பி போங்க. மா மா போச்சு, எல்லாம் போச்சு. மா வெளிய வாமா. என்னடா நம்ம நல்லா ஏமாந்துட்டோமா. என்னடா சொல்ற? அம்மா, அந்த ரேவதி விஷயத்துல அந்த ராஜசேகர் நம்மள நல்லா ஏமாத்திட்டாமா. டேய், என்னமோ ரேவதி ஏமாத்திட்டாங்கற, ராஜசேகர் ஏமாத்திட்டாங்கற, எனக்கு ஒண்ணுமே புரியலடா.
புரியும்படியா சொல்லு. ரேவதி அந்த ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்க போறா. அதுக்காக தான் என்ன டைவர்ஸ் பண்ணான்னு தானே நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா. அதெல்லாம் உண்மையா இல்லம்மா. என்னடா சொல்ற? ஆமாமா, அந்த ரஞ்சித்தும் ரேவதியும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்காங்களாம். டேய், இது யாருடா சொன்னது உனக்கு? வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேமா. ரேவதியே சொல்றாமா. என்னது? ரேவதியே சொன்னாளா? ஆமாமா, நான் அவ சொன்னதை என் காதால கேட்டேன். ரேவதியும் ரஞ்சித்தும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. கோயில் வாசல்ல இருந்த பூக்காரி புருஷன் கையால பூ வாங்கி வச்சுக்கன்னு சொன்னதுக்கு ரேவதி இவர் என் புருஷன் கிடையாதுன்னு சொன்னா. பூக்காரி பதிலுக்கு அப்ப கட்டிக்க போறானான்னு கேட்டதுக்கு ரேவதி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம்னு சொன்னதை என் காதால கேட்டமா. ரேவதி மனசுல ரஞ்சித்தை கட்டிக்க போற எண்ணம் இருந்தா பூக்காரி கிட்ட எதுக்காக அப்படிலாம் சொல்லணும்? அந்த ராஜசேகர் தான் ரேவதியை ரஞ்சித்துக்கு கட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டிருப்பான். அதான் நான் டைவர்ஸ் விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டணும்னு நினைக்கிறேம்மா. என்னடா வாசு சொல்ற? 15 கோடி ரூபாய் சொத்து போயிடுச்சேடா. அந்த செல்வனை உனக்கு இதே மாதிரி இவ்வளவு சொத்து இருக்கிற பொண்ணா பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்க போறான். ஐயோ, நாம மோசம் போயிட்டோம்டா வாசு, மோசம் போயிட்டோம். போச்சே போச்சே போச்சே, இப்ப என்னடா பண்ணுவேன்? என்னடா வாசு இப்படி ஆயிடுச்சேடா? என்னடி போச்சு போச்சுன்னு புலம்பிட்டு இருக்க? என்ன குடியா முழுகி போச்சு? ஆமாய்யா, போச்சுயா, குடிதாயா முழுகி போச்சு. 15 கோடி நம்ம கையை விட்டு போயிடுச்சியா. 15 கோடி நம்ம கையை விட்டு போயிருச்சா? என்னடா உங்க அம்மா வளரிட்டு இருக்கா? அம்மா ஒண்ணும் வளரலப்பா, அம்மா உண்மையை தான் சொல்றாங்க. டேய், என்ன ஏதுங்கறத விவரமா இந்த ஆளுகிட்ட சொல்லுடா, அப்பதான்டா இவருக்கு புரியும். என்னடா ஆச்சு? கல்யாணம் பண்ணிக்க போறவரும் கிடையாது, வெறும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீ தானே அன்னைக்கு என்னமோ ரேவதி உன்கிட்ட அப்படி சொன்னான்னு சொன்ன. உன்கிட்ட அப்ப அப்படி சொன்ன ரேவதி இப்ப எதுக்காக இப்படிலாம் சொல்ற? என்னடா வாசு, இது கூட உனக்கு புரியல? இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் புருஷன்காரனை டைவர்ஸ் பண்றான்னு ஊர் உலகம் தப்பா சொல்லும்ல. அதனால கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டு புருஷன்காரன் சரியில்லை அதனால தான் டைவர்ஸ் பண்ணிட்டான்னு சொல்ல வச்சு அந்த ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி ஆயிடும் இல்லையா? அதுக்காக தான்டா இந்த நாடகம். அதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம் அப்படிதான்ப்பா. ரேவதி முன்ன மாதிரி இல்லை, அவங்க அப்பனை மாதிரி அவளும் மனசு மாறிட்டா. ரேவதியை பற்றி நான் சொன்னதெல்லாம் உண்மைப்பா. நீ அனாவசியமாக மனசு போட்டு குழப்பிக்காதப்பா, நல்லதே நடக்கும். தீர்ப்பு என்னாச்சு சேகர்? நீங்க கஷ்டப்பட்டது வீண் போகல மேடம். செரிக்கு 2 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. பாருங்க. என் குழந்தை காவியா, ஆண் குழந்தை தொட்டில இருக்கான் பாருங்க. இவன் பிறக்கிறதுக்கும் இவங்க அப்பா உள்ள போறதுக்கும் எவ்வளவு பொருத்தமா இருந்திருக்கு பாத்தீங்களா? என்ன காவியா இது? குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க? அப்ப நான் உள்ள தள்ளிட்டு பிறந்த குழந்தைன்னு எல்லாரும் என் குழந்தைய பார்த்து தப்பா பேசுவாங்க. அத நினைச்சதும் கஷ்டமா இருக்கு. உங்க தங்கச்சி சாவுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்னு நீங்க எவ்வளவு நாளா போராடிட்டு இருந்தீங்க. குற்றவாளி உங்க கணவனாவே இருந்தாலும் கூட அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. உங்க மகன் பிறந்த நேரம் அவருக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. பாருங்க, இனிமே உங்க பையனை நீதியை நிலைநாட்ட பிறந்தவன்னு பேசுறாங்களா இல்லையான்னு. காவியா, நீங்க மயக்கத்துல இருக்கும்போது டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுட்டு வந்துடுறேன் மேடம். டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. பண்ணிட்டு வணக்கம். காவியா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? எனக்கு பரவாயில்ல சார். நீங்க போய் மேடம் பாருங்க. போங்கக்கா, போய் பாருங்க. காவியா, அக்கா எப்படி இருக்க காவியா? நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சேன். ஆனா சரி, உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி இருக்காரு.
உன் புருஷன் இப்படிப்பட்டவர்னு நான் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சரி, இப்படி நல்லவ மாதிரி வேஷம் போடுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. என்ன இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு, அதுவும் இந்த மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு துணிச்சலான முடிவு எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. உண்மையில ஒன்று பாராட்டணும் காவியா. என்னோட இந்த முடிவுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கு மாமா. பிரியா வாழ்க்கையில நொந்து போயிருந்த நேரத்துல தான் அவளுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் கிடைக்கும்னு ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ண சொன்னேன். ஆபீஸ்ல நடந்த தில்லுமுல்ல பார்த்து நியாயத்தை தேடி அவ செரி கிட்ட போனப்போ வேலையே பயிர மேஞ்ச கதையா செரியே என் தங்கச்சிய அடிச்சு கொன்னு போட்டுட்டான். அந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் இதையெல்லாம் செஞ்சேன். பிரியா செல்லம்மா வளர்ந்த பொண்ணு. அந்த தீனா அவ வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். அந்த செரி அவளையே அழிச்சிட்டான். அவளுக்கு பண்ண பாவத்துக்காக தான் அவனுக்கு 2 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. இனிமே வாழ்க்கையில அவனால வெளியில வரவே முடியாது. உங்க பிஸி ஷெட்யூல்ல நீங்க என்ன பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம் மாமா. என்ன காவியா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரமாட்டேனா? அதுவும் அர்ச்சனா சொல்லி நான் அப்படியே வராமல் இருக்க முடியும்? பரவாயில்ல, பொண்டாட்டி மனசு நோகாம மாமா நடந்துக்கிறாரு. நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கக்கா. சார், டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு. நான் போய் பில்லை செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க, நானும் கூட வரேன். டேய் குட்டி பையா, இங்க பாருடா செல்லம், இங்க பாரு தங்கம், பெரியம்மா வந்திருக்கேன் பாரு. ஏய் குட்டி.